வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு Rajdoot.com. இன்றைக்கி ஒரு ரஸ்டட் டேங்க்கில் எப்படி அதோட இருக்கிற துருவெல்லாம் வந்து எலக்ட்ரோலிசிஸ் முறையில் க்ளீன் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அது வீட்டிலே செஞ்சிடலாம். அதுக்கு என்னென்ன வேணுங்கிறத பார்க்கலாம். இதுதான் நம்ம க்ளீன் பண்ண போகிற டேங்க்கு. இதுக்கு வேணுங்கிறது பார்த்திங்கன்னா வாஷிங் சோடா. இது சாதாரண எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும். ஒரு டிசி அடாப்டர், ஏசி டு டிசி அடாப்டரு. அதில் 2 ஒயர் கனெக்ட் பண்ணி வச்சுருக்கேன் லென்த்து பத்தலைன்னு. இந்த மாதிரி ஒரு இரும்பு பைப்பு இல்லைன்னா பட்டா, ஏதாவது ஒரு அடி லென்த்துக்கு ஒட்டுறதுக்கு டேப்பு, ஒயர் கட்ரு, அப்புறம் டேங்க் நிறையிற அளவுக்கு தண்ணி. இவ்வளோதான் தேவை. இதுக்கு ஃபஸ்ட்டு இந்த வாஷிங் சோடாவை தண்ணியில் நல்லா கரைச்சிக்கணும். நான் வந்து 100 கிராம் வாஷிங் சோடா எடுத்துருக்கிறேன். சொல்யூஷனை கரைச்சதுக்கப்புறம் இந்த பைப்பில் இந்த அடாப்டருடைய ஒரு எண்டை இதுலேயும் இன்னொரு எண்டை டேங்க்லேயும் கொடுத்துருக்கோம். டேங்க்கோட இந்த பாடியில் டச் ஆகணும். அதே மாதிரி பைப்புடைய டெப்த்து, அதாவது கீழே இருக்கிற இந்த அடியில் இருக்கிற இந்த எண்டு வந்து டேங்க்கில் டைரெக்டாக முட்டக்கூடாது. அதனால் அதை டேப் போட்டு இன்சுலேட் பண்ணிட்டோம். அதே மாதிரி இந்த பைப்பு டேங்க்லோட எங்கேயுமே டச் ஆகிடக்கூடாது, மெட்டல் பார்ட்டு. அதனால் இப்படி கொடுத்துருக்கோம். இந்த இடத்துலையும் நம்ம இன்சுலேட் பண்ணியிருக்கோம். பாசிட்டிவ் ஒரு இதுலேயும் நெகட்டிவ் ஒரு இதுலேயும் நம்ம கொடுத்துட்டோம். ஸோ இப்போ இதில் சொல்யூஷன் இதில் ஊற்றி நம்ம அடாப்டரை கனெக்ட் பண்ணோம்னா இது ஸ்டார்ட் ஆயிரும். டேங்க் ஃபுல்லாக நம்ம தண்ணி ரொப்பிட்டோம். அடாப்டரை ப்ளக்கில் போட்டுட்டு நம்ம இந்த ராடை டேங்க்குள்ளே இன்சர்ட் பண்ணுறோம். நான் முதல்ல சொன்ன மாதிரி இந்த ராடு வந்து டைரெக்டாக பாடியோட டச் ஆகக்கூடாது. இன்சைட் பண்ண பார்ட் இங்கேயும், மற்ற பார்ட் ராடு உள்ளேயும் வச்சுட்டு நம்ம சுவிட்ச் போட்டுடலாம். சுவிட்ச் போட்ட உடனே இதோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிரும். பார்த்திங்கன்னா பபிள்ஸ் வருது, தெரியுதுங்களா? இதோட ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. எலக்ட்ராலிசிஸ் நடந்துகிட்ருக்கு. இது மினிமம் ஒரு 3 to 5 hours வரைக்கும் நடக்கும். நம்ம போட்டிருக்கிறது வந்து 5 volt டிசி அடாப்டர் தான் போட்டிருக்கோம். ஸோ இதோட ப்ராசஸ் ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்கும். மேக்ஸிமம் ஒரு 5 hours வரைக்கும் இது டைம் எடுத்துக்கும். ஒரு 4 hours கழித்து பார்த்திங்கன்னா இதில் நம்ம டேங்க்கில் இருந்த ரஸ்டெல்லாம் இதில் ஒட்டியிருக்கிறது தெரியும். இந்த ராட் அது எல்லாத்தையும் அட்ராக்ட் பண்ணி எடுத்துக்கிச்சு. இப்போ அந்த ப்ராசஸ் கம்ப்ளீட் ஆகிடுச்சு. நம்ம அந்த தண்ணி அவுட் பண்ணிவிட்டு டேங்க் எவ்வளோ க்ளீனாக இருக்குன்னு பார்க்கலாம். இப்போ டேங்க்கை பாருங்கள். டேங்க்குள்ளே எந்த அளவுக்கு ரெஸ்ட் க்ளீனாக இருக்குன்னு தெரியும். அவ்வளோவுக்கு மேக்ஸிமம் எடுத்துட்டோம். இதுக்கு மேலே இதில் நம்ம எலக்ட்ராலிசிஸ் பண்ணவும் முடியாது. இந்த ரெஸ்ட்டெல்லாம் நம்ம ஹோம்மேடில் பண்ண முடியாது. இது வரவும் வராது. ஸோ மேக்ஸிமம் நம்ம க்ளீன் பண்ணிட்டோம். டீசல் வாஷ் மட்டும் ஒரு தடவை பண்ணிவிட்டு ரெகுலராக நம்ம வாஷ் பண்ணி எடுத்தால் டேங்க் ரெடி.